யூடியூபில் வளர்வது எப்படி? இந்த டாபிக்ல நிறைய கிரியேட்டர்ஸ் ஏற்கனவே ஏகப்பட்ட கண்டென்ட்ஸை போட்டுக்கிறாங்க. ஆனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது பிசினஸ் தமிழா யூடியூப் சேனல் எப்படி வளர்ந்தாங்க அப்படின்றது தான். மிஸ்டர் விக்னேஷ் வேலன் ஏப்ரல் 2017 தமிழ்ல முதல்ல ஒரு பிசினஸுக்கான சேனலை ஒரு பயணியரா கிரியேட் பண்ணாரு. அப்போ அவர்கிட்ட இருந்தது 0 சப்ஸ்கிரைபர்ஸ். 1.5 வருஷம் கழிச்சு செப்டம்பர் 2018 வந்து பார்த்தோம் அப்படின்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அடுத்த மாசம் அதாவது அக்டோபர் 2018 ஒரு மாசத்திலேயே பார்த்தோம்னா அது 5 மடங்கு அதிகமாகி 50,000 சப்ஸ்கிரைபர்ஸா மாறிடுச்சு. இன்னைக்கு டேட்ல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேல இருக்கிறாங்க, அதாவது 10 லட்சத்துக்கு மேல. இது வந்து பார்த்தோம்னா ஒரு அதிர்ஷ்டத்துல வந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா அவருடைய சேனலை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அவரு 6 ஸ்டெப்ஸ் ஃபார்முலாவை ஃபாலோ பண்றாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. அதுலயும் அந்த 5வது 6வது ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது என்னுடைய கணிப்பு. அது இல்லாம பிசினஸ் தமிழா மட்டும் இல்ல, யாராலையும் வளரவே முடியாது. அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல வர்ற ஸ்டெப்ஸை உங்களுடைய சேனலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வளர்ச்சி கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது தம்ப்நெயில். தம்ப்நெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அட்ராக்டிவா இருந்தா தான் அடுத்த ஸ்டெப். அப்போ தம்ப்நெயில் இவர் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்ன பிசினஸ் பத்தி போட போறாரோ அந்த வீடியோவில் அந்த பிசினஸ்க்கான ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அதுல அவர் தனியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்றாருன்னா அவருடைய போட்டோ மட்டுமே வந்து ஒரு கார்னர்ல இருக்கும். ஒருவேளை ஒரு பிசினஸ் ஓனரை இன்டர்வியூ பண்றாரு அப்படின்னா வந்து பிசினஸ் ஓனருடைய போட்டோ இன்னொரு கார்னர்ல இருக்கும். நடுவில் வந்து அந்த பிசினஸ் உடைய இமேஜ் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் மெயினா வந்து 2 விதமான கலர்ஸ் தான் யூஸ் பண்றாரு. ஒன்னு வந்து ரெட், இன்னொன்னு வந்து எல்லோ. ரெட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்றப்போ அவர் 2 ஃபாண்ட் கலர் தான் யூஸ் பண்றாரு. ஒன்னு எல்லோ, இன்னொன்னு வந்து ஒயிட். இதே வந்து எல்லோ பேக்ரவுண்ட் யூஸ் பண்றப்போ அதுலயும் 2 கலர் தான் யூஸ் பண்றாரு. ஒன்னு வந்து Black, இன்னொன்னு வந்து ரெட். சில தம்ப்நெயில்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலையும் கீழையும் டெக்ஸ்ட் கொடுத்திருக்காரு. சில தம்ப்நெயில்ஸ்ல அந்த டெக்ஸ்ட் இல்லாமையும் இருக்குது. ஏன் வந்து ரெட் அண்ட் எல்லோ இது அவருடைய ஃபேவரட் கலரா இருக்க வாய்ப்பு இருக்குதோ யோசிச்சு பார்த்தேன். இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பட் கூகுளில் போய் செக் பண்ணப்போ இந்த வைப்ரண்ட் கலர்ஸ் என்ன டினோட் பண்ணுதுன்னா எனர்ஜி அண்ட் எக்ஸைட்மெண்ட். இதை வந்து ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வைப்ரண்ட் கலர்ஸ் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும். அவங்களுடைய டெசிஷன் டைமை குறைக்கும். எப்படி குறைக்கும்? இந்த மாதிரியான ஒரு தம்ப்நெயில் இருக்குதுங்க. இதை பார்க்குறப்ப நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு நல்ல வீடியோ பார்க்குறோம். அப்போது யூடியூப் என்ன பண்ணும்? அடுத்த தடவை அதே மாதிரியான கலர்ஸ் உள்ள தம்ப்நெயிலை நம்மக்கிட்ட காட்டும். இப்போ இந்த தடவை 2வது தடவை பார்க்குறப்போ ஏற்கனவே அந்த மாதிரியான கலர் இருக்கிற தம்ப்நெயில் நம்ம கிளிக் பண்ணப்போ நல்ல வீடியோ பார்த்தோம். அதனால் இதுவும் நல்ல வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அன்கான்சியஸா நம்ம அதை கிளிக் பண்ணுவோம். சைக்கலாஜிக்கலா இதை கிளிக் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற டெசிஷன் மேக்கிங் டைமை இது குறைக்குது. அப்போ நம்ம சேனலுக்கு என்ன பண்ணலாம்? இதை அப்படியே காப்பிடிச்சு போடலாமா? காப்பிடிச்சு போட்டீங்கன்னா உங்க சேனல் வளராது. ஏன்னா இந்த கலர்ஸ் மக்கள் மனசுல பிசினஸ் தமிழுக்கான கலர்ஸ் அப்படின்னு பதிஞ்சு போச்சு. இப்போ நீங்க போட்டீங்க அப்படின்னா அவரை நீங்க காப்பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தோணும். அதுதான் உண்மையும் கூட. நீங்க போட்டாலுமே கூட அவருடைய பிராண்ட் ஞாபகம் வருமே தவிர உங்க பிராண்ட் ஞாபகம் வராது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க உங்க பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு தீம் கிரியேட் பண்ணுங்க. இதுதான் பேக்ரவுண்ட் கலர்ஸ், இந்த 1-2 கலர், இதுதான் ஃபாண்ட் கலர்ஸ், இதுதான் ஃபாண்ட் ஃபேமிலி, இதுதான் ஃபாண்ட் உடைய சைஸ், அந்த ஃபாண்ட்டுக்கு இதுதான் கலர், இந்த பேக்ரவுண்ட்ங்கிறப்போ இதுதான் ஃபாண்ட் கலர். ஓகேவா? இதையெல்லாம் முடிவு பண்ணீங்க. இமேஜஸ் எந்த மாதிரி இருக்கணும், உங்க ஃபேஸ் எந்த மாதிரி காட்டணும் அல்லது காட்ட வேண்டாமா, எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நீங்க எதை முடிவு பண்ணாலும் யூனிஃபார்மா எல்லா தம்ப்நெயிலையும் அதை கரெக்டா போடுங்க. உதாரணத்துக்கு மிஸ்டர் பீஸ்ட் அவருடைய யூடியூப் சேனல் போய் பாருங்களேன். அதுல ரெட்டும் எல்லோவும் கிடையவே கிடையாது. ஆனா அதுல யூனிஃபார்மிட்டி இருக்குது. என்ன யூனிஃபார்மிட்டி? அவர் எதை பத்தி வீடியோ போறாரோ அந்த வீடியோக்குள்ள வரக்கூடிய ஒரு இமேஜை எடுத்து போட்டுறாரு. அதுல அவருடைய ஃபேஸ் நல்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி அவருடைய ஃபேஸை போடுறாரு. ஓகே, இது எல்லா தம்ப்நெயில்ஸ்லயும் ஒரே மாதிரி டிட்டோ இருக்குது. வேற யாரோ ஒருத்தவங்க அதை போட்டாலுமே கூட மிஸ்டர் பீஸ்ட் தான் ஞாபகம் வரும். காப்பிடிக்காதீங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரெண்டை கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு புது பிராண்டை கிரியேட் பண்ணுங்க. தம்ப்நெயிலை பத்தி அவ்வளவுதான். ஆனால் தம்ப்நெயில் மட்டும் பார்த்து யாராவது வீடியோக்குள்ளே போவாங்களா? அடுத்து என்ன முக்கியம்? டைட்டில். 2வது ஃபார்முலா டைட்டில். ஒரு யூடியூபரா தம்ப்நெயில் மாதிரியே டைட்டில் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும். இந்த 2 காம்பினேஷன் சேர்ந்து தான் வந்து ஒரு விசிட்டரை அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி வீடியோக்குள்ளே போக வைக்குது. பிஸ்னஸ் தமிழா டைட்டில் எப்படி வைக்கிறாரு? அவருடைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தோம்னா தமிழ் ஆடியன்ஸ். அதனால் அதை பார்க்குறவங்க அந்த வீடியோவோடைய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அவருடைய டைட்டில் சில வேர்ட்ஸ் இங்கிலீஷ்லையும் சில வேர்ட்ஸ் தமிழ்லையும்
இருக்கிறப்போ அவங்க ரிலேட் பண்ண முடியுது. ஓகே, இது நமக்கான வீடியோ அப்படின்றது ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ணிக்குவாங்க. அதுல இந்த டைட்டில்ல 2-3 டாபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாபிக்கும் இன்னொரு டாபிக்கும் நடுவில் ஒரு பைப்லைன் சிம்பிள் வந்து கொடுக்குறாரு. ஸோ இது மாதிரி வந்து 2-3 பைப்லைன் சிம்பிள் கூட இருக்குது. அவர் இதுல மெயினா முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அவருடைய பிராண்ட் பேரு பிசினஸ் தமிழான்ற பேரை சில டைட்டில்ல இருக்கும், சில டைட்டில்ல இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது கடைசியா தான் வைக்கிறாரு. என்ன காரணம்? ஏன்னா யூசர்ஸ் வந்து பார்க்கறப்போ அவங்களுடைய டிவைஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் தான் வந்து தெரியும். ஸோ அப்போ அந்த வீடியோ வந்து எதை பத்துறது அப்படின்றது அவங்க நல்லா தெரியணும். அதனால இனிஷியலா பிராண்டை பத்தி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. கடைசியா தான் போறாரு, சில டைம் போடுறதும் கிடையாது. அப்ப பிராண்டிங் வந்து முக்கியம் இல்லையா? முக்கியம் தான். அதை வந்து கண்டென்ட்ல வேற விதமா அவர் கொண்டு வர்றாரு. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். டைட்டில பத்தி அவ்வளவுதாங்க. ஆனா ஒரு வியூவர் வீடியோக்குள்ள போன உடனே வெளியே போயிட்டோம் அப்படின்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து குறைஞ்சிரும். ஸோ அது நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகுது. ஸ்டெப் நம்பர் 3, இன்ட்ரோ. ஒரு யூடியூபரா இன்ட்ரோ எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 30 செகண்ட் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜனங்களை நம்ம இன்ட்ரெஸ்டா வைக்கல அப்படின்னா முக்கால்வாசி பேர் அந்த வீடியோ விட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே தான் பிஸ்னஸ் தமிழால் அவர் பிரில்லியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டோட்டல் வீடியோவை எடுத்து அதை அழகாக எடிட் பண்ணி ஒரு 30 to 50 செகண்ட்ஸ் ட்ரெய்லராக மினி ட்ரெய்லராக போடுறாரு. ஸோ நம்ம இப்போ ஒரு படத்துடைய ட்ரெய்லர் பார்க்குறப்போ அதை நம்ம படத்தை பார்க்கறதுக்கான ஆவலை தூண்டுது இல்லையா? அதே ஆவலை இவர் இந்த 30 செகண்ட்ஸ் to 50 செகண்ட்ஸ்க்குள்ள கொண்டு வராரு. ஸோ ஜனங்க அந்த கியூரியாசிட்டியில் அப்படியே ஹூக்காய் உட்காந்துருக்கிறாங்க. அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாரு? இவருடைய பிராண்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ இவருடைய பிராண்ட் லோகோஸ் வித் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட காட்டிடுறாரு. இது நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வருது. அது வந்து கிளியர் கட் அஜெண்டா. நாம் ஒரு படத்துடைய ட்ரெய்லர் பார்க்குறப்போ அதோடைய முழு கதையும் தெரியாது, ஆனால் படத்தை பார்க்குற ஆவலை அதை கண்டிப்பாக தூண்டும். ஸோ இங்கே இந்த பிராண்டிங் முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற அஜெண்டாவை முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதோடைய அவுட்கம் என்னன்றதையும் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறாரு. அது முடிஞ்ச உடனே அந்த பிஸ்னஸ் லொக்கேஷனை வந்து ஒரு மினி டூர் மாதிரி எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஸ்பாட்டையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தெளிவாக. ஸோ இப்போ ஆடியன்ஸுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. இதுக்கு அடுத்து தாங்க முக்கியமான பாயிண்ட். இந்த 5வது பாயிண்ட்டும் அதுக்கடுத்து வரக்கூடிய 6வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் பிஸ்னஸ் தமிழா மட்டும் இல்லை, வேறு எந்த சேனலுமே வந்து வளர முடியாது. இது நம்மளை அடுத்த ஸ்டெப்பு கூட்டு போகுது. 5வது ஸ்டெப், அது வந்து ஜெனுயின் கண்டென்ட். ஒரு வீடியோவுடைய சக்ஸஸ் அவருடைய கண்டென்ட்ல தான் இருக்குது. நீங்கள் என்னதான் தம்ப்நெயில் போடுங்க, டைட்டில் போடுங்க, ட்ரெய்லர் போடுங்க, எது போட்டாலுமே கண்டென்ட் நல்லா இல்லை அப்படின்னா வியூவர்ஸ் கண்டிப்பாக அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. இங்கே தான் பிஸ்னஸ் தமிழா அவருடைய உழைப்பை வந்து காட்டுறாரு. ஒவ்வொரு வீடியோவிலையும் வியூவர்ஸுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுல அவர் எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு, எவ்வளோ டைம் செலவு பண்ணுறாரு, எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாருன்றது கண் கூட பார்க்க முடியுது. அவர் கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அந்த பிஸ்னஸ் ஓனரை அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவருடைய வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து திங்க் பண்றாரு. சோ அவர் வியூவர் வந்து ஒருவேளை அந்த கடைக்கு விசிட் பண்ணி அந்த ஓனர் கிட்ட கேள்வி கேட்டா என்னென்னலாம் கேள்வி கேட்பாரு, என்னென்ன சந்தேகம்லாம் அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வியூவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஷின்ஸையும் டவுட்ஸையும் நோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை அத்தனையும் ஒண்ணு விடாம அந்த பிசினஸ் ஓனர் கிட்ட கேட்டு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறாரு. இதை தவிர ஆடியன்ஸ் கிட்டையும் சொல்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா கொஷின்ஸையும் கேட்டு நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் வந்து அதை கேட்டு கிளாரிஃபை பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அந்த பிசினஸ் ஓனருடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனையும் வந்து அங்க ஸ்க்ரோலர்ல வீடியோலயே வந்து காட்டுறாரு. சில டைம் அந்த ஸ்க்ரோலர் இல்ல அப்படின்னா அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதையும் வந்து அவர் அந்த கண்டென்ட் ஒரிஜினல் வீடியோலயே சொல்லிடுறாரு. இதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா அவர் நல்ல ஒரு பிசினஸ் மேனா அவருடைய பிராண்டிங்க த்ரூ அவுட் அந்த கண்டென்ட் வர இடத்துல பூராமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி அவருடைய வீடியோல பூராமே வாட்டர் மார்க் கண்டிப்பா இருக்கும், பிராண்டோடைய பேர் வச்சு ரைட்ல நடுவில் வரும். அதே மாதிரி ரைட் டாப் கார்னர்ல வந்து பார்த்தோம்னா ஒரு அனிமேட்டட் இமேஜ் பிராண்ட் லோகோ வந்து சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாரு. சோ இப்படி டாப் ரைட் கார்னர்ல சுத்துறப்போ அது என்ன ஆகும்னா நார்மலா யூடியூப் வந்து இன்ஃபர்மேஷன் ஐகானை காட்டும். சோ அதுவும் இதுவும் ஓவர்லாப் ஆகும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு பிரில்லியண்டா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த கண்டென்ட்ல மேலையும் கீழையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்க் கலர் பிளாக் கலர்ல ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இவருடைய லோகோ அந்த யூடியூப் இன்ஃபர்மேஷன் ஐகானுக்கு கீழே தான் வருது, ஓவர்லாப் ஆகிறது கிடையாது. அதே மாதிரி இது வந்து மொபைல்
மொபைல் டிவைஸில் பார்க்குறப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆகும் அப்படின்னா, நார்மலாக நம்மளுடைய வீடியோ டைட்டில் வந்து கீழே தெரியும். அப்போ கீழே வந்து அவர் என்ன போடாரோ அதை வந்து இந்த நம்ம டைட்டில் வந்து மறைக்கும். ஸோ இந்த மாதிரி கீழேயும் வந்து இந்த பிளாக் கலர் ஸ்ட்ரிப் கொடுத்ததுனால நம்ம டைட்டில் வந்து கண்டிப்பாக வீடியோ கீழே வர்ற டெக்ஸ்டோட ஓவர்லாப் ஆகிறதே கிடையாது. இப்போ நாம அடுத்து முக்கியமான 6th ஸ்டெப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பிஸ்னஸ் தமிழா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹேஷ்டேக்ஸை ஸ்டார்டிங்லேயும் அண்ட் எண்ட்லேயும் காட்டுறாரு. எண்டுனா வந்து ரொம்ப பாட்டமில் இல்லை, நடுவில் ஒரு இடத்துல காட்டுறாரு. அதுக்கு கீழே தான் வந்து அவருடைய மற்ற சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை காட்டுறாரு. ப்ளஸ் அவருடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுக்கு கீழே தான் வருது. ஸோ ஹேஷ்டேக்ஸ் இந்த 2 இடத்துல வருது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோடைய சம்மரியை டாப் ஹேஷ்டேக் கீழே வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ வீடியோ பற்றி இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம அதை பார்த்து படிச்சுக்கலாம். அதுக்கு கீழே அந்த வீடியோவில் இருக்கிற முக்கியமான ஹைலைட்ஸையும் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ சில டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வியூவர்ஸுடைய வசதிக்காக சில பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பார்ட் வந்து நம்ம திருப்பி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த பார்ட் மட்டுமே பார்க்க விரும்புவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மாதிரி சில வீடியோஸில் டைம் ஸ்டாம்ப்ஸும் கொடுத்துருக்காரு. ஸோ வியூவர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ பிஸ்னஸ் தமிழா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, எப்படி ஜெயிச்சார்ன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன, இதை பார்த்து நாம ஆக்ஷன் எடுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறுத்திடாதீங்க, ஆக்ஷன் எடுங்க. உங்கள் யூடியூப் சேனல் எப்படி க்ரோ ஆனிச்சுன்றதை வந்து கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இது உங்கள் மற்ற நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.